வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன்கள் உங்களுக்கு வழங்கி வருகிறோம். அதன்படி இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் 11ஆம் நாள் வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 26/12/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். இன்று ஏகாதசி திதி, அதனால் பெருமாளுக்கு விரதம் இருக்கிறவங்க இருந்து வழிபாடு செய்யலாம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 12:15 1:15 வரையும். பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் 1:30 3 மணி வரை. குளிகை நேரம் 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்ட நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரையும். சூலம் திசை தெற்கு. பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:26 நிகழும். இன்றைய திதி இன்று நாள் முழுவதும் ஏகாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:51 வரை சுவாதி நட்சத்திரம், அதன் பிறகு விசாக நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று பிற்பகல் 12:01 வரை பவகரணம், அதன் பிறகு பாலவகரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6:25 வரை சித்த யோகம், அதன் பிறகு இன்று மாலை 6:51 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:51 வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கும், அதன் பிறகு ரேவதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதியதாக எந்த பொருளும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதை கண்டு மன உளைச்சலோ மன அலைச்சலோ தேவையில்லைங்க உங்களுக்கு. சரிங்களா? அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செய்தீங்களோ செய்த பணியை செய்த வண்ணமே அப்படியே தொடரலாம். அதில் எந்த தடையோ குறையோ நடக்காது. சரிங்களா? அதனால் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாம். ஆனால் எங்களுக்கு தொடர்ந்து நல்ல ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு ஜோதிட சம்பந்தப்பட்ட கேள்விகள், அதாவது ஜோதிட சம்பந்தப்பட்ட மட்டும்தான் கேட்கணும். அது மாதிரி ஜோதிட கேள்விகள் இருந்தால் கேளுங்க, உடனே ஐயம் தீர்த்து வைக்கப்படும் என்பதை மிகவும் அன்போடு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் என்னன்னு பார்க்கலாம். நட்சத்திர பலனும் தர்றேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? மேஷ ராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுகமான நாளுங்க. 7ஆம் இடத்துல சந்திர பகவான். 7ஆம் இடம்னா நேர் 7ஆம் பார்வையாக உங்கள் லக்னத்து ராசியை பார்க்குறார். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அபூர்வமான நாளுங்க. உங்களுக்கு மனதுக்கு பிடித்த, நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே நடக்கும். அதில் எந்த மாற்றமும் தடைய வராது. திருமண வயதில் உங்களுக்கு ஆணோ பெண்ணோ இருந்தால் அவங்க வீட்டில் அவர்களுக்கு வரன் தேடுவதற்கு வாய்ப்பாக இன்று ஆட்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. பெண் வீட்டாரோ வருவதற்கான சாத்தியக்கூறு உண்டு. அது நினைத்தது மாதிரியே நினைத்து முடிக்கும். அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு நீண்ட தூர பயணம் நடக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அருமையான நாளுங்க. உங்களுடைய சொந்தங்கள், விட்டு போன சொந்தங்கள் இன்று தொடருவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க.
மேஷராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. அமைதி. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாருடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நம்மளாலேயும் முடியும் தன்னம்பிக்கை உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு தீரக்கூடிய நல்ல நாளுங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 6ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால தாய் வழி சொந்தங்கள் என்ற விதத்தில் பார்க்க போனால் உங்களுக்கு சில நட்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த நட்பால் ஒரு நன்மை கிடைக்க போகுதுங்க. நன்மைன்னா ஆமாங்க, உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிற நன்மை இன்றைக்கி அவர்கள் நண்பர்களால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழல் அமையுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அலுவலக பணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் காலம் தாழ்த்தாமல் இன்றைய நாள் மட்டும் சரியாக போங்க. ஏன்னா உங்கள் பேரில் சில விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரிஷபராசி அன்பர்கள் அலுவலக பணியில் ஈடுபடுறவங்க கொஞ்சம் முன்னரே சென்று வாருங்கள், சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் இருக்குது இன்றைக்கி. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான பலன்கள் இன்றைக்கி நடக்குங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால ஒரு மனதிலே ஒரு பயம், ஒரு இனம் தெரியாத கவலை இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆழ் மனதில் ஒரு இனம் தெரியாத கவலை. இதை என்ன பண்ணலாம், அதை என்ன பண்ணலாம், இதுக்கு அது சரி வருமா, இல்லை இப்படியே அதை விட்டுடலாமா, அதை அப்படியே செய்யலாமாங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அடிமனதிலிருந்து ஒரு நிம்மதியை கெடுக்கிறது மாதிரி தோணிக்கிட்டு இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு பழைய நினைவுகளால் சில பிரச்சனைகள் எழுந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் அருகில் உள்ள கணபதி விநாயக பகவானை இன்றைக்கி தரிசனம் பண்ணுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்கும். அல்லது துர்க்கை அம்மன் வழிபாடு செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப உங்கள் மனக்குழப்பத்தை நீக்கக்கூடியதாக இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான சூழல் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுமை கொஞ்சம் தேவைங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களையும் நீங்கள் அனுசரித்து செல்வது தான் நல்லது, சரிங்களா? கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆதரவு, குடும்பத்தாரின் ஆதரவும், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவங்களுடைய ஆதரவும் பரிபூர்ணமாக அவங்களுக்கு கிடைக்கிது. அதனால் ஒரு தெம்பு, ஆமாங்க, கடலில் தத்தளிக்கிறவங்களுக்கு ஒரு கைத்தடி கிடைச்சா கொஞ்சம் தெம்பாக இருக்குல்ல, அது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மனதுக்கு ஆறுதலான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன தெளிவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கல்கள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வழிவகைகள் உங்களுக்கு தெரிய வருங்க. இன்றைய நாள் ரொம்ப அருமையாக இருக்குது கடகராசி அன்பர்களுக்கு. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய சிந்தனைகள் வளர்ச்சியை நோக்கி இருக்கிறதுனால உங்களுடைய சிந்தனைகள் வெற்றி பெறுவதற்கு இன்றைக்கி உகந்த நாள். என்னென்னா 3ஆம் இடத்துல சந்திர பகவான் முயற்சி ஸ்தானம் அல்லவா, அதனால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அளிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய முயற்சி தொடர்ந்து முயற்சிக்கிட்டே இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுசாக வேலைவாய்ப்பு தேர்ந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி யாரிடம் உதவி கேட்டிருந்தீங்கன்னா அந்த உதவி உடனே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுமை என்றும் புதுமை என்பது போல் இன்றைய நாள் ஒரு புதுமையான செய்தி உங்களுக்கு கேட்க போகிறீங்க. அது நல்ல செய்தி தான். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 2ஆம் இடத்திலே சந்திர பகவான். அதன் காரணமாக உங்களுக்கு கடுமையான உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டிய அற்புதமான நாளுங்க. உங்களுக்கு உள்ள மறைந்திருந்த திறமையும் இன்றைக்கி வெளிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. போட்டியில் வெற்றி பெற இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்கும். அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கன்னிராசி அன்பர்களுக்கு கடுமையான போட்டியில் வெற்றி பெறுறதுக்கு முழு திறமையும் காட்ட வேண்டிய நாளாக இருக்கும். அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு சக ஊழியர்களாக இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு
நெருக்கடியை ஏற்படுத்துவாங்க. ஆமாங்க. அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் என்பது முன்னாடியே சொல்லிட்டேன். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் மாறும். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும், ஆனால் நன்மையில் முடியும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 1ஆம் இடத்திலே உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால வெற்றி வெற்றி வெற்றி. ஆமாங்க, தூங்கிய எச்சத்துலேருந்து இன்றைக்கி வெற்றி முகமாக இருக்கும். உங்களுடைய சந்தோஷம் சிந்தனைகள் எல்லாமே வெற்றியை நோக்கி இருக்கும். அது வெற்றியாகவே அமையும். அதுக்கு இறைவனுடைய அருளும் உங்களுக்கு கிரக அமைப்புகளின் அருளும் உங்களுக்கு உதவி செய்யுதுங்க. அதனால் இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் அடற்பச்சை நிறங்க. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல கேட்ட உதவி கிடைக்கும். இன்னைக்கு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி உங்களுக்கு காத்திருக்குங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய புகழ் 12ஆம் இடத்துல இன்னைக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால புகழ் எங்கும் பரவக்கூடிய அற்புதமான நாளுங்க. இன்றைய நாளில் மன சந்தோஷம் ஏற்படும். இவங்க தான் இதை சாதித்தாங்க, இவங்களால் மட்டும்தான் முடிஞ்சதுன்னு மற்றவர்களுக்கும் உங்களுடைய புகழை அவங்களே பரப்பக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். அது மாதிரி அலுவலக பணியில் வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுடைய மேலதிகாரிகள் அல்லது நிர்வாக இயக்குனர்கள் அவங்க உங்களை பாராட்டி உங்களுக்கு தக்க வெகுமதி கொடுக்கக்கூடிய சிறந்த நாளாக இருக்கும். சிலருக்கு ஒரு சந்தோஷமான ப்ரொமோஷன் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழல் அமையுங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் சிகப்புங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்ப்புகள் மாறக்கூடிய நல்ல நாளுங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம், இன்னைக்கு தொழிலில் லாபம் ஏற்படும். வியாபாரத்தில் நல்லா இருக்கும். இன்னைக்கு கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு நெருக்கடி தக்க நேரத்தில் மாறி நண்பர்களால் உதவி கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 11ஆம் இடத்திலே சந்திர பகவான் வீட்டிருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு கொஞ்சம் செலவு ஏற்படுறதுக்கான சூழல் அமையும். சுப செலவு தான், பயப்படாதீங்க. இன்றைய நாள் கொஞ்சம் சுப செலவு ஏற்படும். ஆனாலும் கொஞ்சம் செலவு தான், வரவை மீறிய செலவு தான் இது, இந்த செலவு. சரிங்களா? அதன் காரணமாக பேங்க் பேலன்ஸ் அல்லது கடன் வாங்குவது கூட சிலருக்கு அமைகிறதுக்கான சாத்தியக்கூறு உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வழிவகை தெரிய வரும். போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆர்வத்தால் நன்மை ஏற்படும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனது உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 10ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால தொழில் ஸ்தானம் வலுத்து காணப்படுதுங்க. அதன் காரணமாக மனசு ஒரு அமைதி கிடைக்கும். அப்பா, இந்த பிரச்சனை இன்னையோட முடிஞ்சதுன்னா சந்தோஷம்தான், இந்த பொருள் விற்று தீர்த்துதுன்னா நமக்கு லாபம்தான் அப்படிங்கிற ஒரு மன தைரியம், மனத்திற்கு ஒரு உற்சாகம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளுங்க இன்னைக்கு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரின் ஆதரவு உங்களுக்கு காத்திருக்குங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 9ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால பாகிஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தும் நீங்கள் மனதில் ஒரு சின்ன குழப்பம் நெருடல் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறதுனால ஒருவித கோபம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் காரணமாக யாரிடமும் நீங்கள் கோபப்படாமல் இருந்தீங்கன்னா நன்மையை தரும். கோபத்தால் சில நல்ல விஷயங்களும் மாறக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்குங்க. அதனால் முடிந்தவரை யாரிடமும் கோபம் கொள்ளாமல் இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி உறவில் நல்ல நெருக்கம் இருக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் மனதில் கடைசி நேரத்துலையும் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் என்ற சூழல் உங்களுக்கு ஏற்படுது அல்லவா? இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் இருந்தும் உங்களுக்கு மனநிறைவு சந்தோஷப்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் அப்பா, இதோட ஒழிஞ்சுது இந்த பிரச்சனை, இதோட முடிஞ்சுது, அதனால் இனிவரும் நாள் நல்ல நாளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு பழைய கடன் அடைத்து புதிய கடன் ஏற்பாடு கூட இன்றைக்கி நடக்கிறதுக்கான சூழல் அமையுங்க.
இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் கேட்ட இடத்துல கேட்டது கிடைக்கும். சந்திராஷ்டமம் இருந்தும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குங்க. மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனை தெளிவுபடக்கூடிய நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிமுகங்கள் இன்னைக்கு கிடைக்கும். புதிய அறிமுகம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் காத்திருக்குங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.